உறவுகளே வணக்கம். 1977 ஒரு தேர்தலுக்கு பின் வெடித்த வன்முறை. ஒரு தேர்தல், ஒரு முடிவு, ஆனால் அதன் பின்னால் ஒரு தீவு முழுவதும் பரவியது வன்முறை. இலங்கை வரலாற்றில் மீண்டும் ஒரு இருண்ட அத்தியாயம். 1977 இலங்கையில் பொது தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் தமிழ் அரசியல் இயக்கங்கள் தங்கள் அரசியல் கோரிக்கைகளை வலியுறுத்தின. இதன் பின்னர் சில பகுதிகளில் பதற்றம் அதிகரிக்க வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. வன்முறையின் தொடக்கம். தேர்தலுக்கு பிறகு சில இடங்களில் இந்த மோதல்கள் மெல்ல பெரிய அளவிலான வன்முறையாக மாறின. பல்வேறு ஆதாரங்களின்படி தமிழர்கள் மீது தாக்குதல்கள் நடைபெற்றதாக பதிவுகள் கூறுகின்றன. இந்த வன்முறை ஒரு இடத்தில் மட்டுமல்ல, பல பகுதிகளிலும் பரவியது. உயிரிழப்புகள் மற்றும் தாக்கம். இந்த சம்பவங்களில் உயிரிழப்புகள் குறித்து பல்வேறு கணக்குகள் உள்ளன. அரசாங்க தரப்பில் 100க்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மற்ற ஆய்வுகள் இந்த எண்ணிக்கை 200 முதல் 300 வரை இருக்கலாம் என குறிப்பிடுகின்றன. மக்கள் சார் அமைப்புகள் 1500 பேருக்கு மேல் சொல்லப்படுகிறது. எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் அது ஒரு பெரிய மனித இழப்பு. வீடுகள் சேதமடைந்தன, மக்கள் காயமடைந்தனர், பலர் தங்கள் வாழ்ந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக 75,000 குடும்பங்களுக்கு மேல். இரு சமூகங்களுக்கு இடையேயான நம்பிக்கையை மேலும் பாதித்தது. பலர் பாதுகாப்பிற்காக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். இந்த நிகழ்வு பின்னர் ஏற்பட்ட பெரிய மோதல்களுக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆயிரத்தி 1977 ஒரு எண் மட்டுமல்ல, ஒரு நினைவு, ஒரு பாடம். வெறுப்பு வளர்த்தல், அது எவ்வளவு விரைவாக பரவ முடியும் என்பதை இந்த வரலாறு நினைவூட்டுகிறது. அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் இது நடக்காத நாடாக உருவாக்குவோம். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.